விஜயகாந்த் அண்ணனை பற்றி சொல்லணும்னா இந்த நாள் பத்தாது. அது இன்னும் நிறையா நாள் வந்து வேணும். அதே மாதிரியே ஒரு முதலமைச்சர் ஆக வேண்டிய ஒரு ஒரு மனிதரை வந்து நம்ம இழந்துட்டோம். அவரை வந்து அவர் இருக்கும்போது அவரை பற்றி தெரியாமல் இல்லாத போது எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நிஜம். இல்லாதப்போ அவரை மாதிரி ஆள் இல்லை, அவரை மாதிரி ஆள் இல்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் மனசுக்குள்ளார எப்போதுமே ஒரு ஒரு தாட்டு, எனக்கு வந்து விஜயகாந்த் மாதிரி நான் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும், வாழணும், அவர் மாதிரி ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு தாட்டு. ஏன்னா வந்து ஒரு மண்டபத்து விஷயமா மண்டபம் பார்க்குறதுக்காக விஜயகாந்த் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ போயிருந்தப்போ நான் வந்து வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அண்ணன் வந்து உள்ளார போனாப்புல, அண்ணன் தான் பேசிக்கிட்டு இருந்தார். இவர் சடனாக அண்ணனை வழி அனுப்புறதுக்காக வெளியில் வந்தவர், ஏன் தம்பியை வெளியில் நிப்பாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு தோல் மேலே கையை போட்டு உள்ளார கூட்டிகிட்டு போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் என்னை வந்து அனுப்புனார் அண்ணன். அது மாதிரி அண்ணனை பற்றி சொல்லணும்னா நாள் நிறையா தேவைப்படும். அது மாதிரி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அவர் வந்து நம்ம இழந்துட்டோம். ஒரு பெரிய இழப்பு தான், தமிழ்நாட்டுக்கே இழப்பு. இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. இழப்பு அவருக்கு இல்லை, நமக்கு. ஆமாம், இழப்பு அவருக்கு இல்லை. அது சொல்லப்போனால் அவருக்கு கடைசியாக எல்லாத்துக்கும் கடவுளாக தான் நிற்கிறாரு. நமக்கு தான். ஆனால் நம்ம வந்து ஒரு மாமனிதரை, ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம். யாரை எப்போ எங்கே பார்த்தாலும் அவர் கேட்குற முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களா? இந்த வார்த்தை அவர் எப்போதுமே கேட்பாரு. ஒரு மாநாட்டு பந்தலில் ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு மாநாட்டு பந்தலில் நைட்டு எல்லாருமே வந்து காணான்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். நைட்டு 3 மணி வரலையும் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறோம், அங்கே தான் பந்தலில் தான் இருக்கிறோம். இவர் அண்ணன் வந்து இருந்தார். பந்தல்லேருந்து ஒரு 3 மணிக்கு போனவர் ஆளை காணாம், எங்கேன்னு சொல்லி எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்தப்போ அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி படுத்திருந்தார். காலையில் நாங்கள் ஒரு 4:30 மணி 3 மணிக்கு தான் அவர் எங்களை விட்டு நவுந்தார். 4:30 மணிக்கெலாம் திரும்ப எந்திரிச்சு வந்தோடனே அங்கேருந்து தான் எந்திரிச்சு வந்தார். அதாவது ஒரு தொழிலாளியோ ஒரு முதலாளி அப்படிங்கிற அந்த கர்வமோ அந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு மனிதர். இவரை மாதிரி ஒரு மனிதரை இனிமேல் நம்ம பார்க்கவும் முடியாது. இவர் மாதிரி வாழணும்னு வேணால் ஆசைப்படலாம், ஆனால் அவர் மாதிரி வாழ முடியுமான்னு தான் தெரியல. கர்ணன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கர்ணனா பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதர்.